சாதாரணமான திருநாமத்தை சார்த்தமாக அனுசந்திக்கிறார். ஆக ஸ்ரீஹி ஸ்ரீயம் தேவி உபக்வயே ஸ்ரீமா மா தேவி தூஷதாம் விஷ்ணோஹோ ஸ்ரீஹி ஸ்ரீவத்ஸ வக்ஷா. இப்படி ஸ்ரீஹிங்கிற அந்த திருநாமத்துக்கு உண்டான அர்த்தத்தை ஸ்ரீராமாயணம் போல 24,000 ஸ்லோகம் பெருசா இல்லாம திருமாலவன் கவின்னு சொல்லக்கூடிய சடகோப ஆழ்வார் பாடிய திருவாய்மொழி போல இல்லாம அதுக்காக ஸ்ரீஹின்னு ஒரே அக்ஷரமா இல்லாம சுலபமா அறிந்து கொள்வதற்காக இந்த 4 ஸ்லோகங்கள், அந்த 4 ஸ்லோகங்களுக்கு உண்டான அர்த்தத்தை, இந்த ஸ்ரீஹிங்கிற அந்த திருநாமத்துக்கு உண்டான அர்த்தத்தை இந்த 4 ஸ்லோக முகத்தாலே வெளியிடுகிறார் என்று இந்த அவதாரியை நிறைவு செய்கிறார் நாயனார் ஆச்சான் பிள்ளை. இனி மேற்கொண்டு ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளி செய்த அவதாரியை இந்த சதுஷ்டோதிக்கு அவரும் பாஷ்யம் பண்ணியிருக்கார். அந்த பாஷ்யம் சம்ஸ்கிருதத்தில் அமைந்திருக்கு. அதனால அந்த சம்ஸ்கிருத பந்தியை மட்டும் வாசிச்சுட்டு மேற்கொண்டு தமிழ்ல அதோட அர்த்தத்தை யதாமதி யதாவகாசம் நம்ம பார்த்துட்டு போகலாம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. இவர் ஆரம்பத்துல அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை நமக்கெல்லாம் அருளி செய்து அந்த ஸ்லோகம் மூலியமா இந்த அவதாரியை தொடங்குகிறார். இந்த வேதாந்த தேசியனுடைய சதுஸ்லோகி பாஷ்யத்தோட அந்த சம்ஸ்கிருதத்தை உங்க எல்லாருக்கும் அமுச்சு கொடுத்துருக்கோம். இதுல சம்ஸ்கிருதம் வாசிக்க தெரிஞ்சவா அந்த பிடிஎஃப் திறந்து வச்சுக்கலாம். ஸ்வசேஷா சேஷார்த்தோ நிரவதிக நிர்பாத மகிமா பலானாம் தாத்தாய பலமபிச்ச சாரீரகமிதா ஸ்ரீயம் தத் சத்ரீஜீம் ததுபசதனாத்ர சசமனீயம் அபிஷ்டௌதி ஸ்துத்யாம விததமதிர் யாமுனமுனிஹி அப்படின்னு அற்புதமான ஸ்லோகம். ஸ்வசேஷா சேஷார்த்தோ நிரவதிக நிர்பாத மகிமான்னு சொல்லி பெரியோர்கள்லாம் ஆனந்தப்படக்கூடிய அற்புதமான இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல வேதாந்த தேசிகன் சொல்லக்கூடிய கருத்து என்ன? எந்த பகவானுக்கு சேஷபூதங்களாகிய மற்ற எல்லா வஸ்துக்களும் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை விட்டு எம்பெருமானுக்கு எல்லா வஸ்துக்களுமே சேஷபூதமான வஸ்துக்கள், எம்பெருமானுக்கு அடிமைப்பட்ட வஸ்துக்கள் தான். ஆக இந்த வஸ்துக்கள், இந்த எம்பெருமான் உலக தன்னை தவிர அனைத்து வஸ்துக்களுக்குள்ளும் அவன் நுழைந்து இருக்கிறான். சர்வாத்மனகா அந்த பிரவிஷ்யகா, அதற்குள்ளே நுழைந்து நிற்கிறான், அதனை நியமிக்கிறான். அந்த நியாமக சக்தி எம்பெருமான் ஒருவனுக்கே உண்டு. அதனால ஸ்வசேஷா சேஷார்த்தோ நிரவதிக நிர்பாத மகிமா, அப்பேற்பட்ட அந்த சாமர்த்தியம் உண்டு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் ஒருவித விரோதமும் இல்லாததுமான மகிமையை உடையவனாக இருக்கிறான். ஆக எம்பெருமானுடைய அந்த பெருமைக்கு, எம்பெருமானுக்கு சொல்லப்பட்ட அந்த ஏத்தத்துக்கு யாரும் விரோதம் சொல்ல முடியாது. அந்த எம்பெருமானுக்கு மட்டுமே இந்த லோகத்தில் உள்ள எல்லா பதார்த்தங்களுமே சேஷ பதார்த்தங்களா இருக்கு. எம்பெருமான் மட்டும்தான் சேஷியா இருக்கான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் பலானாம் தாதா, எல்லா பலன்களையும் கொடுப்பவனாக இருக்கிறான். பலமபிச்ச சாரீரகமிதா, பிரயோஜனமாகவும் பலமபிச்ச சாரீக சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறாரோ. இப்படி அந்த எம்பெருமானே ஜெகத்காரணனா இருக்கான். அந்த எம்பெருமானுக்கே சர்வ பலப்பிரதத்துவம் இருக்கு. எல்லா பலங்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி, சாமர்த்தியம் அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் சாரீரகமிதா, அந்த சாரீரக மீமாம்சான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீபாஷ்யம், அந்த ஸ்ரீபாஷ்யம், அந்த பிரம்மசூத்திரத்துல, அந்த சாரீரக மீமாம்சா அந்த பிரம்மசூத்திரத்துல 4 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்ட விஷயத்துக்கு அந்த எம்பெருமானுடைய எல்லா ஸ்வபாவங்களும் சொல்லப்பட்டது. அந்த ஸ்ரீயம்
தத் சத்ரீச்சி, அவனுக்கு சமானமாகிய. ஆக எம்பெருமானுக்கு சொல்லப்பட்ட அந்த பெருமைகள் என்னென்ன? ஸ்வசேஷா சேஷார்த்தோ நிரவதிக நிர்பாத மகிமா. ஆக உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களிலும் கரந்திசல் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தரும். அப்படி அந்த எம்பெருமான் கரந்தெங்கும் உறைந்துளன். எல்லா இடத்துலையும் எம்பெருமான் உறைந்து காணப்படுகிறான். எம்பெருமான் இல்லாத வஸ்துவே கிடையாது. எம்பெருமானுக்கு சேஷப்படாத பொருள்களே லோகத்துல கிடையாது. அதனால எல்லா பொருள்களுமே அந்த எம்பெருமானுக்கு சொந்தமானதுதான். எப்படி ஒரு பெரிய மாளிகையில, தோட்டமும் துறவுமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாளிகையில அந்த எஜமானுக்குத்தான் அந்த வீடு, அந்த வீட்டை சுத்தியுள்ள அத்தனை பதார்த்தங்கள், அங்க நிற்கிற வாகனங்கள், அங்க இருக்கிற காவலாளிகள் தொடக்கமான எல்லா வேலைக்காரர்கள் எல்லாமே அங்க இருக்கிற எஜமானனுக்கு அதீனமா இருக்கு, அந்த எஜமானனுக்கு கீழ்பட்டு இருக்கு. அதே போலதான் இந்த லோகத்தில் உள்ள எல்லா பதார்த்தங்களுமே எம்பெருமானுக்கு கீழ்பட்டதாக இருக்கிறது. எம்பெருமானுக்கு மேல ஒரு பதார்த்தத்தையும் சொல்லும்படி இல்லை. அப்படி ஒரு பெருமை அது அந்த எம்பெருமானுக்கு மட்டுமே இருக்கிறது. ஆக ஜெகத்காரணத்துவம் என்ன, மோட்சப்பிரதத்துவம் என்ன, இப்படி எல்லா புருஷார்த்தங்களையும் அளிக்கக்கூடிய சக்தி என்ன, இது எல்லாமே எம்பெருமான்கிட்ட இருக்குன்னு 4 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம். பிரம்மசூத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த அத்தியாயங்கள் 4 அத்தியாயங்கள். ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் 4 பாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 545 சூத்திரம். சாரீரக மீமாம்சைன்னு பேரு, பிரம்மசூத்திரம்னு பேரு. அந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு ராமானுஜாச்சார அருளி செய்த பாஷ்யத்துக்கு பேர். அதுல சொல்லப்பட்ட விஷயம் என்ன? முதல் அத்தியாயத்துல சேதன அச்சேதனங்களை காட்டிலும் பகவான் மாறுபட்டவன், சேதனா சேதன விசிஷ்டன் எம்பெருமான். இவன் உலகுக்கு காரணமாகிறான். காரணத்துவம் எம்பெருமானுக்கு மட்டுமே இருக்கு. தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவன், விசிஷ்ட ஆச்சரிய சக்தி யுக்தனா இருக்கான். இவன் உலகை காரியமாக உடையவன். இந்த பிரம்மாண்டங்கள் அனைத்துமே எம்பெருமானுக்கு ஒரு லீலைக்காக ஏற்படுத்தப்பட்டவை. ஆமா, இவனே யாவர்க்கும் யாவற்றிற்கும் அந்தராத்மாவாக ஆத்மாவாக இருக்கிறான். லோகத்தில் உள்ள எல்லா பொருளுக்குமே இவன் தான் ஆத்மாவாக இருக்கிறான். இவனால் படைக்கப்படாதன, இவனுக்கு சரீரமல்லாதன இல்லை. இந்த லோகத்தில் இருக்க அத்தனை வஸ்துக்களும் அத்தனை பொருட்களும் எம்பெருமானாலே படைக்கப்பட்டவை. இவை எல்லாமே அவனுக்கு சரீரமாக இருக்கிறது. அவன் சாரீரகனாக இருக்கிறான். அதனால எம்பெருமானுக்கு இது எல்லாமே பிரகாரமா இருக்கு. அவன் பிரகாரியாக இருக்கிறான். இவனால லோகத்துல படைக்கப்படாத வஸ்துவே கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சிருஷ்டிகளுக்கும் அத்தனை படைப்புகளுக்கும் இவன்தான் காரணம். இந்த லோகத்தில் உள்ளதெல்லாம் காரியங்கள். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான பத்தி பரபிரம்மத்தை சொன்னதுதான் முதல் அத்தியாயம். 2வது அத்தியாயம், முதல் அத்தியாயத்துக்கு சமன்வய அத்தியாயம்னு பேரு. எல்லாத்தையும் சமன்வயப்படுத்தி காட்டுறார் பகவத் ராமானுஜர். 2வது அத்தியாயத்துக்கு அவிரோதா அத்தியாயம்னு பேர். எந்தெந்த ஸ்மிருதிகள் ஆதரிக்கத்தக்கவை, எந்தெந்த ஸ்மிருதிகள் தள்ளத்தக்கவை, அதையெல்லாம் எடுத்து காட்டுறார். பிற மதங்கள்ல உள்ள குறைபாடுகள் என்னென்ன அதெல்லாம் சுட்டி காட்டுகிறார். சேதன அச்சேதனங்கள் யாவும் பகவானின் காரியம், பகவானால் நியமிக்கப்படுவன. இந்த லோகத்தில் உள்ள சேதன அச்சேதன பதார்த்தம், உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் எல்லாமே எம்பெருமானுடைய சிருஷ்டியால வந்தது, எம்பெருமான் முகேன வந்தது. அவைகளை எல்லாம் பகவான் ஒருவனே நியமிக்கிறான். பகவான் ஒருவனாலே மட்டுமே அவையெல்லாம் நியமிக்கப்படுகிறது. இந்திரியங்கள் முதலியவற்றின் செயல் எல்லாமே எம்பெருமானுடைய அதீனத்துக்கு உட்பட்டு இருக்கு. இவனுடைய புண்ணிய கர்மா பாப கர்மா எல்லா கர்மாக்களுமே எம்பெருமானுடைய அதீனத்துக்கு உட்பட்டு இருக்கு. 2ஆம் அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயத்துக்கு அவிரோதம்னு பேர். எது எது விரோதம் இல்லையோ அதெல்லாம் எடுத்து காட்டுறார் வேதவியாசர். அதற்கு ஸ்ரீபாஷ்யத்துல நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து ஆரம்பிக்கிறார். இந்த லோகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும்
சேதன அச்சேதன பதார்த்தங்கள், சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் எல்லாமே அந்த பிரம்மசூத்திரத்துக்குள்ள அடக்கம். எல்லா உலகங்களுமே அந்த லோகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுமே அந்த பிரம்மசூத்திரத்துக்குள்ள அடக்கம். முதல் அத்தியாயத்துக்கு விஷயம் என்ன? எம்பெருமானே இந்த ஜகத்துக்கு காரணமாகிறான். இந்த ஜகத்தில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் அவனுக்கு கீழ்ப்பட்டவை, அடிமைப்பட்டவை. அவனால் படைக்கப்படாத வஸ்துக்களே கிடையாது. அவனை விட்டு பிரிந்த வஸ்துக்களே கிடையாது. அவனுக்கு கீழ் சேராத வஸ்துக்களே கிடையாது. ஆகவே இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அவனுக்கு சரீரமாக இருக்கின்றன. ஸ்வசேஷா சேஷார்த்தோ நிரவதிக நிர்பாத மகிமா. அதனால அவனே எல்லா பலன்களையும் கொடுக்கிறான். ஆக முதல் அத்தியாயத்துக்கு இது விஷயம். இரண்டாவது அத்தியாயத்துக்கு ஸ்மிருதிகள், அந்த தர்சனங்கள், இவை என்னென்ன? சேதன அச்சேதனங்கள் யாவும் பகவானின் காரியம். காரணம் எம்பெருமான் ஒருவனே. நாள்தோறும் இங்கே சிருஷ்டி நடக்கிறது. ஒவ்வொரு க்ஷணத்துக்கும் ஒரு உயிர் உண்டாகிறது. எத்தனையோ செடி கொடி மரங்கள் பரப்பன ஊர்வன எல்லாமே லோகத்துல உண்டாருது. இப்படி எல்லா உயிர்களுக்குமே எல்லா ஜீவராசிகளுமே எம்பெருமானுடைய காரியம். காரணபூதன் எம்பெருமான் மட்டும்தான். அதனால அவனே நியாமகனா இருக்கான். இது இரண்டாவது அத்தியாயத்துக்கு உண்டான விஷயம். அவிரோதாத்தியாயம்னு பேர். இனி மூன்றாவது அத்தியாயம் சாதனா அத்தியாயம். இந்த ஜீவர்களுக்கு, இந்த லோகத்தில் உள்ள இந்த நித்திய சம்சாரிகளுக்கு இவர்களுக்கு உண்டான தோஷங்கள் என்ன, இவர்களிடத்தில் உண்டான குற்றங்கள் என்ன, பகவானின் குணங்கள் என்ன? எம்பெருமானுக்கு குணபூர்த்தி, நமக்கு தோஷ பூர்த்தி. அவன் குணக்கடலா இருக்கான், நாம குற்றத்துக்கு எல்லை நிலமா இருக்கும். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய குணங்களை எப்படி உபாசனம் பண்ணணும், இவை எல்லாமே சாதனா அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயம். அந்த உபாசனத்திற்கு உண்டான கர்மா என்ன என்ன, இது ஒரு ஆராதனம். எல்லாமே பகவத் ஆராதனமா சொல்லப்பட்டிருக்கு. நான்காம் அத்தியாயம் பல அத்தியாயம், அதோட பயனை சொல்ல வந்தது. அந்த உபாசனத்துக்கு உண்டான அனுஷ்டானம் என்னவென்ன, அச்சிராதி மார்க்கம் தொடக்கமாக இந்த அச்சிராதி மார்க்கத்தை எல்லாம் எடுத்து சொல்லி மோட்ச பலத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த லோகத்தில் உள்ள எல்லா செயல்களையும், எல்லா காரியங்களையும், எல்லா விஷயங்களையும் சேர்த்து தொகுத்ததுதான் இந்த பிரம்மசூத்திரம். அதுக்கு சாரீரக சாஸ்திரம்னு வேறு. சாரீரகம் இது. ஆக சரீரம் சரீரம்னு சொன்னா இந்த உடல் இல்லை, உள்ள இருக்கிற ஆத்மா. அந்த ஆத்மாவை நியமிக்கிறான். அவன் சரீரி. அதனால இந்த இது சரீர சரீரி பாவம் இந்த சம்பிரதாயத்துக்கு பேரு. அவன் பிரகாரி, நாம எல்லாம் பிரகாரமா இருக்கும். எல்லாமே எம்பெருமானுடைய அங்கமா தான் நம்ம இருக்கும். அதனால அப்பேற்பட்ட அந்த முதல் அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்ன, இப்படி 4 அத்தியாயங்களிலே நிரூபிக்கப்பட்ட சாரீரக சாஸ்திரத்தில் பகவானுக்கு எல்லா ஸ்வபாவங்களினாலும் இப்படி 4 விஷயம் சொல்லியாச்சு இந்த ஸ்லோகத்துல. ஸ்வசேஷா சேஷார்த்தோ நிரவதிக நிர்பாத மகிமா பலானாம் தாத்தா எப்பலமபிச்ச சாரீரகமிதகான்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் மிகவும் தகுந்தவளாய், பகுமானம் செய்யப்பட்டவளாய் இருக்கிற பத்தினியுடன் சேர்ந்து இருப்பதினாலும். ஆக இத்தனை பிரம்மத்துக்கு உண்டான இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கு. அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசான்னு பிரம்ம விசாரம் பண்ணிக்கிற காலத்துல ஜன்மாதி அஸ்யதகா, அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லியாச்சு, பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்லியாச்சு. இந்த பிரம்மத்தை எப்படி அறியலாம்னு கேட்டோம். பிரத்யட்சமா பார்க்க முடியாது, அனுமானத்தால அறிய முடியாது, சப்தத்தை கொண்டே அறியணும். அது என்ன சப்தம்னா வேத சப்தங்களை கொண்டு அறியணும். இப்படி அந்த எம்பெருமானுக்கு அந்த பிரம்மத்தை குறித்து சொல்லப்பட்ட விஷயம். அதனால பிரம்ம காண்டம்னு பேரு இந்த சாரீரக மீமாம்சைக்கு. பிரம்ம காண்டம் ஞான காண்டம், பூர்வ காண்டம் பிரம்ம காண்டம், உத்தர காண்டம் ஞான காண்டம்னு பேரு. அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவை நமக்கு கொடுக்கிறது. அதனால இதுக்கு ஞான காண்டம்னு பேரு. அந்த பிரம்ம காண்டத்துக்கு இந்த சாரீரக மீமாம்சா, உத்தர மீமாம்சா ஞானத்தை சொல்றது.
அந்த பிரம்மத்தை பற்றிய ஒரு தெளிவை நமக்கு உண்டாக்கிறது. அதனால ஞான காண்டம், பிரம்ம காண்டம், ஞான காண்டம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, இப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள். அந்த 4 காண்டங்களிலும், அந்த 4 அத்தியாயங்கள், அங்க 4 அத்தியாயங்களிலும் சொல்லப்பட்ட, நிரூபிக்கப்பட்ட பகவானுக்கு உண்டான எல்லா ஸ்வபாவங்களினாலும், அந்த ஸ்வபாவங்களுக்கு, அதுல சொன்ன பரபிரம்மத்துக்கு சொன்ன அந்த தன்மைகளுக்கு சேர இந்த பிராட்டி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அத்திர சமன்வய அவிரோத சாதன பல விஷய சாரீரக சதுரத்யாயா சமதிகதஸ்ய பகவத சர்வ பிரகாராபி மதானுரூப சகதர்மினி தர்மச்சாரிணி விசிஷ்டதம் யாபி சர்வாதிகத்துவம். இப்படி அந்த பெருமானுக்கு சமமாக உடையவளாக, மிகவும் தகுந்தவராயும் பகுமானம் செய்யப்பட்ட, புகழப்பட்ட அந்த இருக்கிற பத்தினியுடன் சேர்ந்து இருப்பதினாலும், ஆக எம்பெருமானுக்கு உண்டான பெருமை என்ன? அந்த எம்பெருமான் சாரீரக மீமாம்சையில சொல்லப்பட்ட இத்தனை விஷயங்களும், அந்த எம்பெருமானுக்கு சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களுமே, என்னென்ன விஷயம் அவனுக்கு எம்பெருமானுக்கு சொன்னோம்? இந்த சேதனத்தை காட்டிலும் அச்சேதனங்களை காட்டிலும் பகவான் மாறுபட்டவனாக இருக்கிறான், உலகுக்கு காரணமாக இருக்கிறான், விசிஷ்ட சக்தி ஆச்சரிய யுக்தவனாக, தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவனாக இருக்கிறான். இந்த உலகு எம்பெருமான் இந்த உலகுக்கு காரணம், இந்த உலகு அவனுக்கு காரியமாக இருக்கிறது, அந்த காரணம் இந்த காரியத்தை உடையதாக இருக்கிறது. யாவர்க்கும் எல்லாவற்றிற்கும், யாவற்றிற்கும் இவனே ஆத்மாவாக இருக்கிறான். லோகத்திலே இவனாலே படைக்கப்படாத வஸ்துக்களே கிடையாது. இந்த லோகத்துல இவனுக்கு எல்லாமே சரீரமா இருக்கு. பரபிரம்மத்துக்கு, பரபிரம்மத்தை விட்டு லோகத்துல ஒரு புல்லு கூட கிடையாது. இவனுக்கு சரீரம் அல்லாததுன்னு ஒண்ணும் இல்லை, இவனால படைக்கப்படாததுன்னு ஒண்ணும் இல்லை. அப்பேற்பட்ட அந்த பகவான் எல்லாவற்றையும் நியமிக்கிறான். எம்பெருமானாலேதான் இவை அனைத்தும் நியமிக்கப்படுகின்றன. இப்ப நாம இவ்வளவும் சேவிக்கிறனே அடியேன், இதுவும் எம்பெருமான் நியமனம். நீங்க எல்லாரும் கேட்கிறீங்களே, அதுவும் எம்பெருமான் நியமனம். இன்னைக்கு 10வது நாள் ஆழ்வார் மோட்சம் நடக்கிறது. எல்லா திருக்கோயிலையும் பக்தாதிகள்லாம் சேவிச்சுட்டு இருக்கா. விடிய விடிய நடக்கும் ஆழ்வார் மோட்சம் திவ்ய தேசங்கள்ல. இது எல்லாமே எம்பெருமான் நியமனம் தான். இப்படி ஜீவர்களுடைய இந்த தோஷம் குற்றங்கள் என்ன, எம்பெருமானுடைய குணங்கள் என்ன, அந்த குணங்களை உபாசனம் பண்ணுகிறார்கள். பகவத் கல்யாண குணங்களை அனுபவிக்கிறார்கள். எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக எம்பெருமான் இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தான் இந்த சேதனர்களை அர்ச்சனாதி மார்க்கத்திலே அழைத்து சொல்கிறான். இவ்வளவு விஷயம் இருக்கு எம்பெருமானுக்கு. பரபிரம்மத்தை பத்தின இவ்வளவு விஷயங்களும் அந்த சாரீரக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆக எம்பெருமானுக்கு உண்டான அத்தனை ஸ்வரூப ஸ்வபாவங்களிலும் இந்த பிராட்டி அதுக்கு தகுந்தபடி இருக்கிறார். அதனால அப்படி இருக்கிற அந்த பரபிரம்மம் பத்தினியோடு சேர்ந்து இருக்கிறது. இப்படி பிராட்டி சம்பந்தத்தாலேயே, இந்த பிராட்டி சம்பந்தத்தாலேயே மற்ற எல்லா வஸ்துக்களையும் விட மேம்பட்டவனாக எம்பெருமான் இருக்கிறான். கஸ்ரீ ஸ்ரீயஹா, கஸ்ரீ ஸ்ரீயஹா, யாரு பிராட்டியினோடு கூட இருக்கிறானோ, யாரு பிராட்டி சம்பந்தத்தோடு இருக்கிறானோ, அகலையில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா, திருமகளை தனது மார்பிலே விட்டு பிரியாமல் எவன் இருக்கிறானோ, மேற்கொண்ட அந்த சாரீர சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பரபிரம்மத்துக்கு உண்டான எல்லா ஸ்வபாவங்களும் தன்மைகளும் குணங்களும் எவ்வாறு பிரகாசிக்கிறது, எப்படி அவன் மேம்பட்டவனாகிறான், லோகத்துல சமஸ்த பதார்த்த விசிஷ்டனா இருக்கான், சமஸ்த பதார்த்தங்களுக்கும் விசிஷ்டமா இருக்கிறான் அந்த எம்பெருமான். ஸ்வேதர சமஸ்த வஸ்து விசிஷ்டனா இருக்கிறான் எம்பெருமான். அதற்கு என்ன காரணம் என்றால் அவன் பத்தினியோடு சேர்ந்து இருக்கிறான். இந்த பத்தினியாலேதான்
எம்பெருமானுக்கு இத்தனை ஸ்வரூப சுபாவங்களும் சொல்லப்பட்டது. கஸ்ரீ ஸ்ரீயஹா என்று ஆரம்பித்து தர்மச்சாரிணி விசிஷ்டதம் யாபி சர்வாதிகத்துவம் கஸ்ரீ ஸ்ரீயஹா இத்யுக்த கைமுதிக நியாயகாகு கர்ப்பயா கைமுதிக நியாய காகு கர்ப்பயா. இந்த கைமுதிக நியாயத்தை உள்ளடக்கி கொண்டிருக்கின்ற இந்த 4 ஸ்லோகங்களினால், கைமுதிக நியாயம்னு சொன்னா ஒரே ஒரு பகுதியை எடுத்து பார்க்கிறோம், அது ரொம்ப சிறப்பா இருக்கு. சரி, அப்ப அந்த நூலை வாசிக்கலாம். இந்த நூல் முழுவதுமே நன்றாக இருக்கும். ஆக ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப அற்புதமான ஒரு ருச்சி இருக்கு ஒரு பகுதியில, அதை வச்சுண்டு இப்படி ஒருவான சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற முடியும். அதே போல இந்த ஸ்லோகத்தோட ஆரம்பம் காந்தஸ்தேன்னு ஆரம்பிக்கிறது. அதை எடுத்து பார்த்துட்டோம். அப்படி பார்க்கின்ற காலத்துல இந்த ஸ்லோகம் முழுக்க நன்னா இருக்குன்னு தோணுது. அதைத்தான் இத்யுக்த கைமுதிக நியாய காகுகர்ப்பயா சதுஸ்லோக்கியா பிரகாஷயன் பிரதமம் ஸ்ரீயகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த ஸ்லோகத்தோட ருச்சியை பார்க்கறதுக்கு இந்த ஒரு ஆரம்பமான இந்த வார்த்தை போறமே அப்படின்னு சொல்றார். கைமுதிக நியாயத்தை உள்ளடக்கி கொண்டிருக்கிற 4 ஸ்லோகங்களினால் நிரூபிக்க போகிறவராய். இந்த ஸ்லோகத்துல யாரை பத்தி சொல்ல போறோம்? இந்த ஸ்லோகம் முழுக்க யாரை பத்தி பேச போறோம்? அது முதல் சப்தத்திலேயே வந்துருதே. அதுக்குத்தான் கைமுதிக நியாயம்னு பேர். ஒரு சொல், ஒரு நூலோட ஒரு பகுதி, ஒரு பொருளோட ஒரு பாகம், அதை மட்டும் தெரிஞ்சு கொண்டால் அந்த மொத்த பொருளோட சிறப்பை அறிந்து கொள்ளலாம். அதுக்கு கைமுதிக நியாயம்னு பேரு. இப்படி 4 ஸ்லோகங்களினால் நிரூபிக்க போகிறவராய் முதலில் லக்ஷ்மிக்கு சொல்லப்படுகிற இரண்டு வித விபூதிகளுக்கும் சேஷியாக இருக்கை முதலியவர்களை ஸ்தாபிக்கக்கூடிய காரணத்தை வெளியிட காந்தஸ்தே என்று தொடங்கி, இந்த இடத்துல பிரதிபிபாத ஈசிதானாம் விபூதித்வய சேஷித்வாதீனாம் ஸ்தாபகமாக. அதனால ஆளவந்தார் இதுல ஸ்தாபிக்கக்கூடிய கருத்து என்ன? எம்பெருமான் பரபிரம்மத்துக்கு சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும், அத்தனை விசேஷங்களும், அத்தனை விசேஷணங்களும், இவ்வளவு சிறப்புகளும் ஏன் ஏற்பட்டது என்றால் பத்தினியான இவனோட சேர்ந்து இருப்பதினாலே ஏற்பட்டது. அதனால அந்த ஸ்ரீயப்பதிகி என்று சொல்கிறோமே அப்படின்னு, அதனால முதல்ல ஆரம்பிக்கிற வார்த்தை என்ன? இந்த 4 ஸ்லோகங்கள்ல நிரூபிக்க போகிறவர் யாரு? இந்த 4 ஸ்லோகங்களுக்கு உண்டான சிறப்பு தன்மை என்ன? இந்த 4 ஸ்லோகங்களால வெளிப்பட போகிறவர் யாரு? யாரோட பெருமை அதை சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா காந்தஸ்தே என்று ஆரம்பித்து, அதனால காந்தஸ்தா காந்தா காந்தகா தே காந்தஸ்தே என்று தொடங்குகிறது இந்த ஸ்லோகம். விபூதித்வயம் சேஷித்வாதீனாம் ஸ்தாபகமாக அப்படின்னு சொல்லி இதற்கு அற்புதமான ஒரு முன்னுரையை அமைத்து கொடுத்துள்ளார் ஸ்ரீ வேதாந்த தேசிகன். ஆக பரபிரம்மத்துக்கு சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் ஏன் அதற்கு ஒரு சிறப்பு அப்படின்னா பத்தினியோடு சேர்ந்து இருக்கிறதுனால. விஷ்ணு பத்னி, இவள் பத்னியாக இருப்பதனாலேயே அந்த பரபிரம்மத்துக்கு, அந்த எம்பெருமானுக்கு அத்தனை பெருமைகளும் வந்து சேர்ந்தது. அத காந்தா ஸ்தோத்திரம், காந்தா பிரியனாக இருப்பவன், பிரியன் காந்தா என்று தொடங்குகிறார். அந்த காந்தகாங்கிற சப்தத்தை பார்க்கின்ற காலத்துல இந்த ஸ்லோகம் முழுக்க ரொம்ப நன்னா இருக்கும் போலுக்கே அப்படின்னு ஒரே ஒரு சொல்ல, அந்த சொல்ல அமைஞ்சிருக்கிற அந்த சொற்சுவையை பார்க்கிற காலத்துல இந்த ஸ்லோகம் எல்லாமே நன்னா இருக்கும். காந்தஸ்தே என்று தொடங்குகிறது, அது விசேஷம் அப்படின்னு சொல்லி, இப்படி இந்த உபய விபூதிகளுக்கும் இந்த பிராட்டி அவனும் சேஷியா இருக்கான். எப்படி உபய விபூதி நாயகனாக அந்த எம்பெருமான் இருக்கிறானோ, அவனுக்கு பத்தினியா இருக்கிற காரணத்தால
இவனுக்கும் அந்த சேஷித்துவம் உண்டு. விபூதி துவய சேஷித்வ ஆதீனாம் ஸ்தாபகமாக. அதனால இப்படி ஒரு அவதாரியை அற்புதமாக அமைத்து கொடுத்துள்ளார் சுவாமி தேசிகன். இப்ப 3 அவதாரிகை பார்த்தோம். பெரியவாச்சான் பிள்ளை அவதாரிகை என்ன, நாயனாராச்சான் பிள்ளை அவதாரிகை என்ன, சுவாமி தேசிகன் அவதாரிகை என்ன. இந்த அவதாரிகைன்னா ஆரம்பம்னு அர்த்தம். பிரவேசம் அப்படின்னா நுழைகிறோம்னு அர்த்தம். இதுல அந்த ஒவ்வொரு அவதாரிகைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. இப்ப திரும்ப அதை ஒரு தினம் சம பண்ணி பார்க்கலாம். பெரியவாச்சான் பிள்ளை அவதாரிகைக்கு என்ன விஷயம்? நம்முடைய தரிசனத்துக்கு முக்கியமான 3 பிரமாணங்கள் இருக்கின்றன. அது ரகசியத்ரயம், ஸ்லோகத்வயம்னு சொல்லக்கூடிய வராக சர்ம ஸ்லோகம், அதற்கு பின்பு இந்த சதுஸ்லோகி. இது 3ம் நமது சம்பிரதாயத்துக்கு விசேஷமாக சொல்லப்பட்டது. இந்த 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 3க்குள்ளே காந்தஸ்தே என்று தொடங்கக்கூடிய 4 ஸ்லோகங்களால் அமைந்த இந்த சதுஸ்லோகி தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது. எப்படி திருமந்திரமான திருவஷ்டாட்சரத்திலே 8 எழுத்து கொண்ட திருமந்திரத்தாலே இந்த ஜீவாத்ம ஸ்வரூபமும் அந்த ஸ்வரூபத்துக்கு தக்க பயனும் சொல்லப்பட்டது, அதே விஷயத்தை சதுஸ்லோகியாலும் சொல்லப்படுகிறது. இந்த சதுஸ்லோகிக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாளுக்கு தேவதாந்தர்களை காட்டிலும் வேறுபாடு உண்டு. ஆக அந்த எம்பெருமான் தான் மோட்சப்பிரதத்துவம், அந்த எம்பெருமானுக்குத்தான் ஜெகத்காரணத்துவம் இருக்கு. அந்த சிறப்பு அவருக்கு எப்படி வந்தது? ஸ்ரீயப்பதித்துவம் இருக்கு. அவன் ஸ்ரீமன் நாராயணனா இருக்கான், அதனால அவனுக்கு அந்த சிறப்பு வந்தது. இப்படி அந்த சிறப்பு எம்பெருமானுக்கு வர காரணமே அந்த ஸ்ரீகின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய பிராட்டியார். அப்பேற்பட்ட அந்த பெரிய பிராட்டியாரோட வைபவம் என்ன அப்படின்னு பார்த்தா, எம்பெருமான் மோட்சத்தை அளிப்பவனாக இருக்கிறான், உலகிற்கெல்லாம் காரணமாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு உண்டான சிறப்பு, அத்தனை சிறப்பும் வந்தது இந்த பெரிய பிராட்டியாராலே என்று சொல்கிறார். இந்த சதுஸ்லோகியுடைய முதல் ஸ்லோகத்துல நாராயணனுடைய பத்தினியா இருக்கா பிராட்டி, அதனால அவளுக்கு மேன்மை சொல்லப்படுகிறது. நாராயணனுடைய பத்தினியா இருக்கா பிராட்டியார், அதனால அவளுக்கு மேன்மை சொல்லப்படுகிறது அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார். ஆனால் இவ பத்தினியாயிருப்பதனாலேயே எம்பெருமானுக்கு அந்த பெருமையெல்லாம் வந்ததுன்னு ஸ்ரீ தேசிகன் காட்டுறார் அவதாரிகள். நாராயணனுக்கு பத்தினியா இருக்கா பிராட்டி, அதனால அவளுக்கு பெருமைன்னு சொன்னார். இந்த சாயிரகத்துல சொல்லப்பட்ட அத்தனை சுபாவங்களும் எம்பெருமானுக்கு எப்படி வந்ததுன்னா, இவ பத்தினியா இருக்கா அதனால வந்ததுன்னு சொல்றார். ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். எம்பெருமானுக்கு பத்தினியா இருக்கிறதுனால பிராட்டிக்கு பெருமைன்னு சொல்றார். இந்த பத்தினியை அவன் உடையவன், ஆதலால் அந்த எம்பெருமானுக்கு பெருமை. இப்பேற்பட்ட இந்த பத்தினி அவனுக்கு பத்தினியா வந்திருக்கா. இந்த பெரிய பிராட்டியார் எம்பெருமானுக்கு பத்தினி ஆனதுனால அந்த எம்பெருமானுக்கு பெருமை வந்தது அப்படின்னு தேசிகன் சொல்ற. இப்படி இது முதல் ஸ்லோகத்துக்கு விஷயம். இந்த 2வது ஸ்லோகத்துல அந்த பெரிய பிராட்டியோட மேன்மை எல்லாம் அனுபவிக்கிறார். இது பெரியவாச்சாம்பிள்ளையோட பட்சம். அப்புறம் 3வது ஸ்லோகம் பெரிய பிராட்டியாருடைய அந்த சௌசீல்யத்தை அனுபவிக்கிறார், சௌலபியத்தை அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் பெரிய பிராட்டியாருக்கு எம்பெருமான் உலக படைக்கின்ற காலத்துல எல்லா விதத்திலையும் பெரிய பிராட்டியாருக்கும் அன்வயம் உண்டுன்னு சொல்றார். ஆக இந்த பெரிய பிராட்டியார் எம்பெருமானுக்கு பத்னியா இருப்பதனால் இவருக்கு பெருமை. இது பெரியவாச்சான் பிள்ளை பட்சம். ஆனால் தேசிகன் சொல்ற காலத்துல எம்பெருமானுக்கு அவ்வளவு பெருமை சொல்லப்பட்டது சாரீர மீமாம்சா சாஸ்திரத்துல. அதற்கு காரணம் இவளை பத்தினியா உடையவனாக அவன் இருக்கிறான், அதனால அவனுக்கு வந்த பெருமை.
அவனுக்கு சேஷப்பட்ட எல்லா வஸ்துக்களும் இவனுக்கும் உண்டு. இது தேசிகன் பட்சம். இப்ப அங்க இருக்கிறதையும் சொல்லிட்டு இங்க இருக்கிறதையும் சொல்லியிருக்கேன். இதற்கு மேலாக அயனாராச்சான் பிள்ளை காண்பிக்கக்கூடிய அர்த்தம் அதையெல்லாம் வாசிச்சுட்டோம். இருந்தாலும் அதையும் நாம ஒரு தரம் சம்ம பண்ணி பார்த்துட்டோம்னா அப்புறம் ஸ்லோகத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். இப்படி 4 பேர் நமக்கு உபகாரகர்கள் என்று தொடங்குகிறார். மாத்ரு தேவோ பவா பெரிய பிராட்டியார், பித்ரு தேவோ பவா எம்பெருமான், ஆச்சாரிய தேவோ பவா ஆச்சாரியன், அதிதி தேவோ பவா எம்பெருமானுடைய அடியார்கள். இந்த 4 பேரும் தான் இந்த சேதனுடைய ஸ்வரூப அனுரூபமாக உபகாரகராகிறார். ஏதோ நமக்கு அவ வேலை வாங்கி கொடுத்துருக்கா, வீடு வாங்கி கொடுத்தா, கை செலவுக்கு பணம் கொடுத்தா, அதுக்காக இல்லை. இந்த சேதனனுக்கு ஸ்வரூப அனுரூபமாக உபகாரராகிறார். இந்த ஆத்மோ ஜீவனத்துக்கு இந்த 4 பேரும் வேணும். இந்த 4 பேரை நாம் கொண்டாடணும். இந்த 4 பேரையும் தெய்வமாக கொள்ள வேண்டும். பெரிய பிராட்டியாரையும் பெருமாளையும் ஆச்சாரியனையும் அவன் தம் திருமால் அடியார்களையும் நாம் தெய்வமாக கொண்டாட வேண்டும். அப்பதான் ஸ்வரூப அனுரூபமாக நமக்கு ஸ்வரூப அனுரூபம் பிரகாசிக்கும். அப்படி இந்த ஸ்வரூப அனுரூபத்துக்கு ஸ்வஸ்வரூப அனுரூபத்துக்கு இந்த ஆத்மா உஜ்ஜீவனத்துக்கு இந்த 4 பேரும் வேண்டும் அப்படின்னு இவர் ஆரம்பிக்கிறார். இந்த 4 பண்ணும் உபகாரம் என்ன? இந்த 4 நமக்காக செய்யக்கூடிய உபகாரம் என்ன? அதையெல்லாம் அற்புதமாக எடுத்து காண்பிக்கிறார். இந்த ஆச்சாரிய லாபம் ஈஸ்வரனாலே வந்தது. இந்த ஈஸ்வர லாபம் பெரிய பிராட்டியாராலே வந்தது. ஆச்சாரிய லாபம் எம்பெருமான அடியார்களாலே வந்தது. ஒரு பாகனுடைய சகவாசம் நமக்கு கிடைக்கிறது. அதிதி தேவோபவா. அந்த அவர் சொல்ற டெய்லி கோயிலுக்கு வாங்குவோம். அப்புறம் ஒரு ஆச்சாரியன் இருக்கார், அவர்கிட்ட போகலாம், உபதேசம்லாம் பண்ணுவார். நாமளும் எம்பெருமானுக்கு அடிமைப்படலாம், ராமானுஷ அடியார் ஆகலாம் சொல்லி அப்படி ஆச்சாரிய லாபம். அந்த ஆச்சாரியனாலே ஈஸ்வர லாபம். அந்த ஈஸ்வரன் திருவடிகளை சேர்ப்பிப்பது மகோ உபகாரகம். எல்லோரும் இந்த பாகவதோத்தமர் பண்ணது உதவி, ஆச்சாரியம் பண்ணது நல்லுதவி, பெருநல் உதவி இருக்கே அது பெரிய பிராட்டியார் பண்ணக்கூடியது, புருஷகார போதையா இருந்து. அதனால மாத்ரு தேவோ பவா என்று இனிமே அந்த பெரிய பிராட்டியாரை நாம கொண்டாடுவோம். இந்த 4 மிக அதிக சிறப்புடையவள் பெரிய பிராட்டியார். நாம அவரை கொண்டாடுவோம்னு சொல்லி இந்த காந்தஸ்தே ஸ்லோகம் மூலமாக ஆரம்பிக்கிறார். அப்புறம் பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா, இப்படி எல்லா விஷயத்தையுமே ஸ்தோத்திரத்துல நல்லா காமிச்சிருக்கார். ஆனா ஆளவந்தாருக்கு ஒரு விசேஷ பிரதிபத்தி அந்த பெரிய பிராட்டியார் மேல. அதனால இந்த ஸ்லோகம் பிறந்தது. சரி, இந்த ஸ்லோகம் எப்படி இருக்குன்னு கேட்டோம். பிரம்மாவோட அனுகிரகத்தால ஸ்ரீராமாயணம் வந்தது. அது சோகமா போச்சு. ஒரு சோகம் ஸ்லோகமா வந்தது. அதுல என்ன சிறப்பு இருக்கு? சோகம்னா வருத்தம், வருத்தப்பட்டார், ஸ்லோகமா வந்தது. முதல்ல இந்த லோகத்துல யாரு குணவான், யாரு வீரியவான், அந்த மாதிரி சந்தேகம் இருந்தது. இப்படி சந்தேகத்திலையும் ஒரு சோகத்திலையும் வருத்தத்திலையும் வந்ததுதான் இந்த 24,000 ஸ்லோகம் கொண்ட அந்த ஸ்ரீராமாயணம். அது சீதாயா சரிதம் மகதுன்னு கொண்டாடப்படுகிறது. இத்தாலே சிறையிருந்த விளையற்றம் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த ஸ்ரீராமாயணத்துல பெரிய பிராட்டியாரை பத்தி ரொம்ப குறைய வருது. நாராயண கதைன்னு சொல்லி ஆரம்பித்தார்கள். அதுல வேற ஏதோ கதையெல்லாம் சேர்த்து எச்சில் வாயா போச்சு. நல்ல சுத்தமான வாயினா பெருமானையும் பிராட்டியை மட்டுமே கொண்டாடணும். வேற யாராவது கொண்டாட போயாச்சுன்னா அது எச்சில் வாயா ஆயிரும். ஏனென்றால் எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த தேவதைகள், விற்றைய தேவதைகள்லாம் எல்லோருமே எச்சில் தேவர்கள். இந்த லோகத்துல வேற தேவதாந்திரத்தை ஸ்தோத்திரம் பண்ண போனா இந்த வாய் எச்சில் வாய் ஆயிரும். அந்த எச்சில் வாயை சுத்தம் பண்ணணும்னா அதுக்கு இந்த ஸ்தோத்திரத்தினமும் இந்த சதுஸ்லோகி. அப்பேற்பட்ட இந்த சதுஸ்லோகி 24,000 ஸ்லோகம் பெருசா இருக்கு. அதை படிச்சு தெரிஞ்சுட்டா நம்ம பிராட்டி கவிதை தெரிஞ்சுக்க முடியும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் திருமாலவன் கவின்னு சொல்லக்கூடிய அந்த நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வார் என்ன சொல்ல வரார்? அடிமை செய்வார் திருமாலுக்குன்னு சொல்ல வரார். அதுவும் ரொம்ப பெருசா இருக்கு. 1102 பாட்டா இருக்கு. அதுக்கு பெருமை, எல்லா பெருமையும் இருக்கு. பகவத் விஷயம்ங்கிற பெருமை இதுக்கு இருக்கு. ஆனா ரொம்ப பெரிய பாசனங்களா இருக்கு. அந்த அர்த்தத்தை
சாரமா அறிந்து கொள்ள முடியவில்லை. சரி, ஸ்ரீஹின்னு சொல்லிடுமே போறோம். ஸ்ரீஹி சொன்னா அதுக்குள்ள எல்லா அர்த்தமும் இருக்கு. 6 அர்த்தம் உள்ள இருக்கு அந்த ஸ்ரீ சப்தத்துக்குள்ள. இல்ல இல்ல, அந்த ஸ்ரீஹிங்கிற சப்தம் ரொம்ப சுருக்கமா இருக்கு. அதை ஒரு கவனத்தோட ரசிச்சு சொல்ல முடியல. ஸ்ரீஹி ஒண்ணு ரொம்ப பெருசா இருக்கு, அதை எப்படி சாப்பிட முடியும்? ரொம்ப சின்னதா இருக்கு, அதை எப்படி சாப்பிடுறது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி அப்படி இல்லாம தேனும் பாலும் கண்ணனும் அமுதுமா இருக்கணும். அது எப்படி இருக்கும்னு கேட்டோம் நாம. அது சீவரத்ன கோஷத்துல பராசர பற்று சொன்னது போல ரொம்ப அர்த்த புஷ்டியா இருக்கணும், சப்த புஷ்டியா இருக்கணும். அந்த சப்தமும் எளிமையா இருக்கணும். சொற்சுவை இருக்கு, பொருட்சுவை இருக்கு. அந்த சொல் ரொம்ப எளிமையா இருக்கு. காந்தஸ்தே புருஷோத்தமஹ பணிபதிஹி செய்யாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி சுரவ்ரஜா சதயிதா தொத்தாச தாசீகணः ஸ்ரீஹி இதி ஏவ ச நாம தே பகவதி ப்ரூம கதம் துவாம் பயம். தனித்தனியா பார்க்குற காலத்துல ரொம்ப சுலபமா அர்த்தம் புரியுது. சின்ன சின்ன சப்தமா இருக்கு. ரொம்ப இது எப்படி எப்படி இருக்கு அப்படின்னா, சொற்சுவையும் இருக்கு, பொருட்சுவையும் இருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு பதவிபாகம் பண்ணி படிக்கணுங்கிற அந்த சிரமம் இல்லை. எல்லா எல்லா விதத்தாலையும் எல்லா முறையாலும் இது செவிக்கு ரொம்ப இனியா இருக்கு, செவிக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த கிரந்தமா இருக்கு, பரம போக்கியமா இருக்கு. ரொம்ப அன்போடு பிராட்டி மீது மிக்க அன்பு கொண்டவர்களுக்கு இந்த ஸ்லோகம் இருக்கே, இந்த ஸ்லோகம் எல்லா விதமான சாதுர்த்தையும் உடையதா இருக்கு. சாதுரியம் சாதுரியம்னா அது அது எல்லா விதமான சக்தியையும் கொடுக்கிறது. அதனால இது சுக்கிரகமா இருக்கு, அகில பிரபந்த விலட்சணமா இருக்கு. எல்லா பிரபந்தங்களை காட்டிலும் தனிச்சிறப்பு பெற்றதா இருக்கு இந்த பிரபந்தம். அதனால அது மட்டும் இல்லை, இந்த பிரபந்தம் தான் மற்ற எல்லா பிரபந்தத்துக்கும் முன்னோடியா இருக்கு. இந்த பிரபந்தம் தான் மற்ற எல்லா பிரபந்தத்துக்கும் ஒரு முன்னரையா இருக்கு. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பிரபந்தத்துல ஸ்ரீ சூக்தத்தோட அர்த்தமும், இதிகாச புராணங்கள்ல சொல்லப்பட்ட அந்த பெரிய பிராட்டியார் வைபவமும், ஆழ்வார்கள் அனுபவித்த அந்த பெரிய பிராட்டியார் வைபவமும் சேர்ந்து இந்த 4 ஸ்லோகம், 4 முத்துக்கள், 4 ரத்தினங்கள் போல அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு அவதாரிகை வைக்கிறார் நயனார் ஆச்சான் பிள்ளை. அதனால இந்த 4 உபகாரர்கள் அதுக்குள்ளே பிராட்டி மேம்பட்டவராக இருப்பதனால் நாம் இந்த ஸ்லோகத்தை கை கொள்ளுவோம் என்று இந்த அற்புதமாக காட்டுறார். இந்த மாத்ரு தேவோபவா, பித்ரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவா, இந்த 4 பண்ணும் உபகாரமும் நவரத்ன மாலையிலே நன்றாக காணலாமினேன்னு ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கார் நயனார் ஆச்சான் பிள்ளை. அந்த வாக்கியம் என்னங்கிறத இன்னைக்கு நாம அனுபவிச்சுட்டும் அதோட இந்த அவதாரியை நாம பூர்த்தி பண்ணிக்கலாம். அந்த நவரத்ன மாலையில சொல்லப்பட்ட அந்த விஷயம் என்ன, இந்த 4 பத்தி அந்த நவரத்ன மாலையில எங்க இருக்கு, அதுல எப்படி சொல்லியுள்ளார்கள், அது விஷயமா நாம பார்க்கலாம். அந்த நவரத்ன மாலை கிரந்தம் பிள்ளைலோகாச்சாரியார் கிரந்தம், மணிப்பிரவாளத்துல அமைந்த கிரந்தம். அந்த அந்த கிரந்தத்தை நாம அப்படியே வாசிச்சு அதுக்கு உண்டான அர்த்தத்தை சொல்றேன். இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷத்துக்குள்ள 9 அர்த்தத்தை சொல்லி முடிக்கலாம். சரணாகதனானவன் தன்னையும் தனக்கு விரோதியான தேகத்தையும் தேகத்தை பற்றி வரும் பந்துக்களையும் சம்சாரிகளையும் தேவதாந்திரங்களையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் ஆச்சாரியனையும் பிராட்டியையும் ஈஸ்வரனையும் நினைத்திருக்கும்படி எங்கனே எண்ணில். ஆக ஒரு சரணாகதன் எம்பெருமான சரணாகதம் பண்ணிட்டேன், அவனுக்கு சரணாகதன்னே வேறு. யார் யார் பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடுத்தோ அவனுக்கெல்லாம் சரணாகதால்னு வேறு, சரணாகதன். அதற்கு மேலாக அவன் முமுட்சுப்படி காலக்ஷேபம் கேட்டா அவன் முமுட்சு வாரான். ரகசியத்திரயம், தத்துவத்திரயம், அர்த்த பஞ்சகம், தத்துவ சேகரம், இந்த 18 ரகசியத்தையும் தெரிஞ்சுட்டா அவன் முமுட்சு வாரான். 18ஐயும் முடியாது, அதற்காக முமுட்சுப்படிக்கு வியாக்கியானம் பண்ணி இதையாவது படிச்சுக்கோ. தத்துவத்திரயம், முமுட்சுப்படி, சீவச்சன பூஷணம், ஆச்சாரிய ஹிருதயம், இதெல்லாம் அத்தியனம் பண்ண அப்புறம் அவன் முமுட்சு வாரான்.
இப்படி அந்த சரணாகதனானவன் தன்னையும் ஸ்வஸ்வரூபம், தனக்கு விரோதியான தேகம், இந்த உடம்பு, தேகத்தை பற்றி வரும் பந்துக்கள், கொண்ட வண்டிர் மக்களுற்றார் சுத்தத்தவர் பிறரும் அட்டைகள் போல் சுவைப்பார். அந்த பந்துக்களை கண்டால் சர்ப்பத்தை கண்டார் போலேங்கிற. அதனால எல்லாருமே ஒரு விஷ சர்ப்பமா இருக்கா இந்த தேக பந்துக்கள் எல்லாம். சம்சாரிகளையும் தேவதாந்திரங்களையும் இந்த 5 கடைசியா 4 சொல்றார். ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் ஆச்சாரியனையும் பிராட்டியையும் ஈஸ்வரனையும் நினைத்திருக்கும்படி எங்கனே எண்ணில். இப்ப கடைசி 4 பேர். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அதிதி தேவோபவா, ஆச்சாரியன் ஆச்சாரிய தேவோபவா, பிராட்டியையும் மாத்ரு தேவோபவா, ஈஸ்வரன் பித்ரு தேவோபவா. இந்த 4 பேர் என்னென்ன உபகாரம் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா தான் கொடுத்துருக்காங்க. பகவத் ஞானத்துக்கும் இதர விஷய வைராக்கியத்துக்கும் பகவத் பக்திக்கும் வர்த்தகராய் உஷா துணையாய் பிராப்பியத்துக்கு எல்லை நிலமாய் இருப்பார்கள் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்களை நினைப்பான். அதிதி தேவோபவான்னு சொல்றமே, அவர்கள் யாருன்னு கேட்டா அந்த எம்பெருமானுடைய அடியார்கள். அந்த அடியார்கள் திறத்துவம் எப்படி 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 இருக்கணும்னு கேட்கிறா. பகவத் ஞானத்துக்கும் இதர விஷய வைராக்கியத்துக்கும் பகவத் பக்திக்கும் வர்த்தகராய். அவருக்கு நல்ல பகவத் ஞானம் இருக்கு, பகவானை பத்தின சிந்தனை இருக்கு, மற்ற விஷயங்கள்ல வைராக்கியம் இருக்கு. அப்படின்னா என்ன, வேற விஷயங்களை நினைச்சு நினைச்சு இந்த உடலுக்கே கரைந்து நைந்து நாம திரும்ப திரும்ப பிறவி எடுக்க வேண்டாம். இந்த ஆத்ம சிந்தனை பண்ணுவோம், பரமாத்ம சிந்தனை பண்ணுவோம். அது பகவத் ஞானம். அது அப்புறம் பகவத் பக்திக்கும் வர்த்தகராய், எம்பெருமான்ட்ட பக்தி, ஞான பக்தி வைராக்கியம். எதுல ஞானம்? பகவானை பற்றிய ஞானம். பக்தி யார்கிட்ட? எம்பெருமான்ட்ட. வைராக்கியம் என்ன? மற்றைய விஷயங்கள்ல. மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த இந்திரியங்களால நுகரப்படுகிற வேறு வேறு அனுபவங்களுக்கு, ஆபாச அனுபவங்களுக்கு, நிலையற்ற அனுபவங்களுக்கு முக்கியம் கொடுக்காம வைராக்கியத்தோட பகவத் ஞானத்தோட எம்பெருமானை பற்றிய அறிவோட பகவத் பக்திக்கு வர்த்தகராய் உஷா துணையாய் எப்போதும் கூட இருக்கணும். இன்னைக்கு இந்த 36 பேர் சேர்ந்திருக்கோமே, ஒருத்தருக்கு ஒருத்தர் உஷா துணையா இருக்கும். அதனால நமக்கு இன்னைக்கு இந்த அற்புதமான இந்த சாஸ்திரம் கிடைச்சது. ஆளவந்தா சதுஸ்லோகி சாஸ்திரம் நமக்கு கிடைச்சது. உஷா துணையாய் எப்போதும் கூட இருப்பவராய் பிராப்பியத்துக்கு எல்லை நிலமாய் இருப்பார்கள் என்று ஸ்ரீ வைஷ்ணவரை நினைக்க கடவன். பிராப்பியத்துக்கு, பிராப்பியம்னா என்ன? பிராப்பியம்னா அடையக்கூடியது. அதற்கு எல்லை நிலமாக நமக்கு கிடைக்காத ஒரு வஸ்து கிடைச்சிருக்குப்பா. எனக்கு அந்த பாகவத சம்பந்தம் கிடைச்சப்பதான் எனக்கு இத்தனை ஞானம் வந்தது, இத்தனை பக்தி வந்தது. ஒருவேளை இந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா இல்லைன்னா அடியேன் இவ்வளவு வாசிச்சிருக்க மாட்டேன், இவ்வளவு விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாது. அதனால பிராப்பியத்துக்கு, அடைய வேண்டிய விஷயத்துக்கு எல்லை நிலமா இருக்குப்பா இந்த பாகவத சம்பந்தம். எனக்கு வைகுண்டத்துல நோக்கு இல்லை, எனக்கு பரமபதத்துல நோக்கு இல்லை. எந்த நோக்குன்னு கேட்டோம், வானில் அடியார் குலாத்தோட சேர்ந்து இருக்கணும். அங்க அடியவரோடு இருந்தமை மாமணி மண்டபத்து வந்ததர் கொள்ள அங்க அடியவரோடு இருந்தமை. எனக்கு எப்போதுமே இந்த பாகவத சமாகமம் வேணும், இந்த சத்சங்கம் வேணும். எனக்கு பரமபதம் வேண்டாம், தினந்தோறும் இருக்கணும். இதே மாதிரி எல்லாரும் வரணும். இத்தனை பேர் இல்லை, இந்த கைங்கரிய சபாவில் உள்ள எல்லாரும் வரணும். எல்லாருமா சேர்ந்து இந்த 7லேருந்து 8 வரைக்கும் பகவத் விஷயத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும். அதுதான் பிராப்பியத்துக்கு எல்லை நிலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அதற்கப்புறம் ஆச்சாரியனை பத்தி சொல்றது. அதிதி தேவோ பவ, தன் கடாட்சத்தாலே எற்றை திருத்தி சர்வேஸ்வரன் கை கொள்ளுகைக்கு யோக்கியனாம்படி பண்ணி. ஆச்சாரியன் கடாட்சத்தால என்ன திருத்தினார், செயல் நன்றாக திருத்தி படிகொள்வான். என்ன அவர் திருத்திட்டார். நான் திருந்தின அப்புறம், எனக்கு இந்த ஆத்ம ஜானம் உண்டான அப்புறம்தான் பரமாத்ம சிந்தனை எப்போ வந்ததோ அப்போது ஈஸ்வரன் என்னை கை கொண்டான். ஆக ஈஸ்வரன் கை கொள்ளுகைக்கு ஒவ்வொரு சேதனையும் ஈஸ்வரனே வந்து பற்றுவதற்கு ஈஸ்வரன்
அந்த சேதனனை ஆதரிப்பதற்கு ஆச்சாரியனுடைய கடாட்சம் ரொம்ப முக்கியம். அறியாதன அறிவித்து சுவாமியாய், அறியாதன அறிவித்த அத்தா அந்த ஆச்சாரியன் சுவாமியாய் என்று மொக்க அடிமை உள்ள மகோ உபகாரகன் என்று ஆச்சாரியனை நினைக்க கடவன். எல்லா தெய்வத்துக்கும் மேல அந்த ஆச்சாரியன் நினைக்கணும். அந்த ஆச்சாரிய கடாட்சத்தாலே நான் திருந்தனேன். நான் ஒருவேளை எனக்கு அந்த ஆச்சாரிய கடாட்சம் இல்லாம போனால் எம்பெருமான் என்னை கை கொள்ள மாட்டான், எம்பெருமான் என்னை தன் திருவடிகளே சேர்த்து கொள்ள மாட்டான். அதனால ஆச்சாரிய கடாட்சம் ரொம்ப முக்கியம். அந்த ஆச்சாரிய கடாட்சத்துக்கு மிஞ்சின கடாட்சம் லோகத்துல எதுவுமே இல்லை. வெறும் பெருமாள் கடாட்சத்தால உய்வு பெற்றவர்கள் ரொம்ப கம்மி, பிராட்டி கடாட்சத்தால உய்வு பெற்றவர்கள் நிறைய ஜாஸ்தி. அதனால 1000 கண்கள் சகஸ்ர சீர்ஷா புருஷவா சகசிராட்ச சகசிரபாது, ஆயிரக்கணக்கான கண்களை உடைய அந்த எம்பெருமானுடைய கடாட்சத்தை காட்டிலும், அந்த பிரம்மாவுடைய கடாட்சத்தை காட்டிலும், அந்த ருத்ரனுடைய முக்கண்ணான அந்த முக்கண்ணன் அவருடைய கடாட்சத்தை காட்டிலும், மற்ற இந்திராதி தேவர்கள் கடாட்சத்தை காட்டிலும் இந்த ஒரு ஆச்சாரியன் கடாட்சம் இருந்தால் அதுவே நமக்கு போரும். கையிலங்கு நெல்லிக்கனி அந்த ஆச்சாரிய கடாட்சம் கிடைச்சதுன்னா நமக்கு பரமபதம் உங்களுக்காம் கையிலங்கு நெல்லிக்கனி. ஞானம் அனுஷ்டானம் நன்றாகவே உடையனான குருவை அடைந்தக்கார் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொலுனன். ஒரு கமாவை போட்டணும், தானே வைகுந்தம் தரும். தேனார் கமல திருமாமகள் கொலுனன், அந்த மாதவன் சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீயப்பதி வேண்டாமா? தேனார் கமல திருமாமகள் கொலுனன் ஒரு கமாவை போட்டிருக்கோம், தானே வைகுந்தம் தரும். அதை வேணா பிராக்கெட்ல போட்டுக்கலாம். ஞானம் அனுஷ்டானம் நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால், அப்புறம் பிராக்கெட்ல தேனார் கமல திருமாமகள் கொலுனன், பிராக்கெட்டுக்கு வெளியே தானே வைகுந்தம் தரும். இப்ப அந்த பிராக்கெட்டை மறைச்சிருவோம். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் தானே வைகுந்தம் தரும். தன் கடாட்சத்தாலே என்னை திருத்தி சர்வேஸ்வரன் கை கொண்டு அந்த ஆச்சாரியன் பெரிய உபகாரம். சிருஷ்டி காலத்திலே இப்போ பித்ரு தேவோ பவா, சிருஷ்டி காலத்திலே சரீரத்தையும் இந்திரியங்களையும் தந்து அந்தர்யாமியான் என்று சத்தையே நோக்கி போந்தான். இராமடம் ஊட்டுவாரை போலே அப்படின்னு பிள்ளைலோகாச்ச, இராமடம் ஊட்டுவாரை போலே. அந்த காலத்துல பெரிய மடங்கள்லாம் கட்டி வச்சிருந்தா, அன்னதான சத்திரங்கள் இருந்தது, அறநீர் அறக்கட்டளைகள் இருந்தது. அதுல தண்ணீர் பந்தெல்லாம் போட்டு இலவசமா தீர்த்தம் நீர்மோர்லாம் கொடுப்பாங்க. இந்த பங்குனி சித்திரை வைகாசி மாசங்கள்ல வெயிலுக்கு எல்லாம் அறக்கட்டளைகள். அதுல இராமடம் ஊட்டுவாரை போனேன். பசியோட போனேன் ஒரு மடத்துக்கு. ராத்திரி மடத்தை விட்டு வெளியே வந்தார். அவர் பெரிய உபகாரகர், தினந்தோறும் ததியானம் பண்ணக்கூடிய. சாப்பிட்டையா? இல்லைன்னு உடனே சாத்தை போத்து மோரை விட்டு கொடுத்தார். இராமடம் ஊட்டுவாரை போனேன். அப்படி எம்பெருமான் அந்தர்யாயமா இருந்து இந்த சத்தையே பார்த்துட்டு இருக்கான். இத்தனை ஜென்மம் கழிஞ்சு போச்சே. இந்த சதுஸ்லோகிக்கு அவதாரிகை 600 வருஷம் ஆச்சு. பெரியவாச்சாம்பிள்ளை காலம் என்ன? பெரியவாச்சாம்பிள்ளை காலம் முடிஞ்சு 600-700 வருஷம் ஆச்சு. இப்போ 700 வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த வியாக்கியானத்தை எடுத்து நாம வாசிக்கிறோம். பிள்ளைலோகாச்சாரியார் காலம்லாம் ஆகி போச்சு. 700 வருஷமா நாம எங்க இருந்தோம்? இன்னைக்கு பூரா அந்த வியாக்கியான பந்தியை வாசிச்சேன். தேசிகனுக்கு 650 கொண்டாடியாச்சு, எல்லாருக்கும் 750 850 கொண்டாடியாச்சு, உடையவருக்கு 1000 கொண்டாடியாச்சு. இத்தனை வருஷம் திரும்ப திரும்ப நாம பிறந்தோமே ஒழிய நமக்கு எந்த ஜென்மத்துல எந்த ஞானம் வந்தது? இந்த ஜென்மத்துல நமக்கு ஞானம் வந்து இந்த ஞான சைரத்துக்கு காரணம் யாரு? எந்த ராமானுஜ முனி கைங்கரிய சபா. இதுல உள்ள எல்லாரையுமே ஞான ஜென்மமா ஆக்கிட்டார். கையிலங்கு நெல்லிக்கனி பரமபதம் உங்களுக்காம். இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்படி அந்தர்யாமியான் என்று சத்தையே நோக்கி போகிறான். அத்வேஷத்தையும் ஆவிமுக்கியத்தையும் சத் சங்கதி தொடக்கமான ஆத்ம குணங்களையும் பிறப்பித்தான் எம்பெருமான். 3 வருஷத்துக்கு பின்ன 2023க்கு பின்னால இதே சமயத்துல எங்கெங்கயோ சுத்தின்னு இருந்தோம், டிவி பார்த்துன்னு இருந்தோம், வெளியே போனோம், யார்கிட்டயோ பேசின்னு இருந்தோம். இப்ப 3 வருஷம் ஆக போறது. இந்த 3 வருஷமா தினந்தோறும் 7 to 8 பகவத் விஷயத்தை அனுபவிக்கிறோம். இதை தவிர நாம சங்கீர்த்தனம் இருக்கு, பயிற்சி வகுப்பு இருக்கு, வேற ஒரு உபன்யாசங்கள் இருக்கு, அதெல்லாம் நிறைய இருக்கு.
ஒரு உதாரணத்துக்கு இந்த 7 to 8ன்னு சொன்னேன். எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அப்படி நமக்கு அத்வேஷம், ஆபிமுக்கியம். எனக்கு அத்வேஷம் இல்லை, நானும் படிக்க வரேன். வேஷத்தால சொல்ற நேரம் இல்லை, அப்படி சொல்லாத. 24 மணி நேரம் இருக்கு. இதை கொடுத்தது எம்பெருமான் தான். அவனுக்காக 1 மணி நேரம் வாங்குவோம் எல்லாரும். அது அத்வேஷம். ஆபிமுக்கியம், வந்தது வந்துட்டேன். ஸ்ரத்தை இல்லாம சேவிக்க கூடாது. ஸ்ரத்தையோட சேவிப்போம் அந்த வரதராஜ ஸ்தவத்தை. ஸ்ரத்தையோட சேவிப்போம் ஞானசாரம் பிரமேய சாரத்தை. இதெல்லாம் எம்பெருமான் நமக்காக கொடுத்தது. இப்படி நம்முடைய சர்வ அபராதங்களையும் பொறுத்து சம்சார பந்தத்தையும் கழித்து அச்சிராதி மார்க்கத்தையும் பரமபதத்தையும் குணானுபவத்தையும் தந்து யாவதாத்ம பாவி நித்திய கைங்கரியங்கள் கொள்ளும் சுவாமி என்று சர்வேஸ்வரனை நினைப்பான். இது எல்லாமே நமக்கு சர்வேஸ்வரன் கொடுத்தது. சர்வேஸ்வரன் அனுமதி பெற்று அந்த சர்வேஸ்வரன் திருவுள்ளத்துக்கு வந்த அப்புறம்தான் இந்த திருநாரணன் அவன் திருவுள்ளத்திற்கு இணங்க திருநாரணந்தால் காலம்பர சிந்து தூய்மையோடு சொல்லியிருக்காரு நம்மாழ்வார். அப்பேற்பட்ட இந்த திருநாராயனுடைய திருவுள்ளத்துல வந்தது. அதனால யதாமதி அடியனுடைய புத்திக்கு எட்டி அளவு இதை வாசிச்சு உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன். அப்படி சம்சார சம்பந்தத்தை கழித்து நம்முடைய அனைத்து விதமான குற்றங்களையும் பொறுத்து மன்னித்து அச்சிராதி மார்க்கத்தையும் கொடுத்து பரமபயத்தையும் கொடுத்து யாவராத்ம பாவி நித்திய கைங்கரியங்கள் கொள்ளும் சுவாமி. அப்படியே நம்மளை ஏத்துண்டான எம்பெருமான். அதனால அவனும் பெரிய உபகாரகன். பித்ரு தேவோ பவா. இப்ப இந்த 3 பேரை காட்டிலும் மாத்ரு தேவோ பவாக்கு வைபவம் சொல்லணும். அந்த வைபவத்தை சொல்லிட்டு இந்த இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். மாத்ரு தேவோ பவா, நம்முடைய சர்வாபராதத்தையும் பொறுப்பித்து இந்த அபராதத்தை இந்த குற்றங்களை எல்லாம் ஒரு அட்வொகேட் போல நமக்கு பிராட்டி இருக்கா. இவனை தூக்குல போற்றக்கூடாது எம்பெருமான். இவனுக்கு விடுதலை மட்டும் வாங்கி கொடுக்கவில்லை, விடுதலையும் வாங்கி கொடுக்கணும். அந்த நீதிபதி இவனை சேர்த்துக்கணும். 2 காரியத்தையும் பண்ணணும். அப்படி நமக்காக சீபா செய்ய வந்திருக்கா. நம்முடைய சர்வ அபராதத்தையும் பொறுப்பித்து ஈஸ்வர சுவாதந்திரத்தையும் குலைத்து. எம்பெருமானுக்கு சர்வ சுவாதந்திரியம். அவன் என்ன சொல்றானோ அதுதான் தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு அப்ஜெக்ஷனே கிடையாது. அந்த அப்ஜெக்ஷன் போடுறவ பிராட்டி மட்டும்தான். அவனுடைய ஈஸ்வர சுவாதந்திரத்தையும் குலைத்து. போனா ஈஸ்வரன்ட்ட எனக்கு சுவாதந்திரியம் இருக்கு, நான் அவனுக்கு சாஸ்திரங்களை கொடுத்தேன், அந்த சாஸ்திர மரியாதைக்கு உட்பட்டு அவன் நடக்கவில்லை, அதனாலே அவனுக்கு தாழ்ந்த ஜென்மத்திலே அவனை தள்ளிவிட போகிறேன், தயவு செய்து நீ அவனுக்காக வராது, நீ போயிரு, இல்லை இல்லை உன் சுவாதந்திரத்தையே குலைக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லி பிராட்டி தன் அழகை காண்பித்தால் புருவத்தை நெரிச்சா என்னுடைய சுவாதந்திரம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. எம்பெருமானுக்கு என்ன என் சுவாதந்திரத்தையே குலைச்சிட்டியேன்னு கேட்டான். ஆமா, நீ சுவாதந்திரியமா தலை தூக்கி நடக்கணும், ஆனா சுவாதந்திரத்தோட இருந்தேன்னா உன்னுடைய கருணை சௌசீல்யம் வாத்சல்யம் எல்லாமே போயிருமே. எல்லா குணங்களையும் பத்தி கத்தியத்துல விசேஷமா சொல்லியிருக்காரே பகவத் ராமானுஜர். அப்பேற்பட்ட குணத்தை நீ குலைத்து கொள்ள போகிறாயா? உனக்கு எதுக்கு சுவாதந்திரியம்? ஈஸ்வர சுவாதந்திரியம் வெளியே செல்லுபடியாகும். நான் லோகேஸ்வரி லோகைகேஸ்வரி அப்படின்னு ஆள வந்தார் சொல்ல போறார். அந்த ஈஸ்வரிட்ட இந்த ஈஸ்வர சுவாதந்திரியம் நிற்காது. அதனால ஈஸ்வரனை அழகாலே திருத்தும், சேதனனை அறிவாலே திருத்தும். அழக காண்பித்து ஈஸ்வரன் அடிபணியை வச்சிருவா. இந்த சேதனனுக்கு ஞானத்தை கொடுத்து ஈஸ்வரன் திருவடியை பற்றும்படி செய்கிறான். அதனால சர்வ அபராதங்களையும் பொறுப்பித்து ஈஸ்வர சுவாதந்திரத்தையும் குளித்து. உடனே அவன் கேட்டான், நான் சாஸ்திரப்பதான் நடக்க வேண்டாமா? இவனை மன்னிச்சு நான் ஏத்துட்டேன்னா இவன் பண்ண குற்றங்களுக்கு என்ன தண்டனை? நான் ஒன்று சொல்றேன் கேளு. உங்கள்கிட்ட சௌசீல்யம் இருக்கு, சௌலபியம் இருக்கு, வாத்சல்யம் இருக்கு. நீ குணக்கடல், குணங்களுக்கு இருப்பிடம், எல்லா கல்யாணமும் உங்கள்கிட்ட இருக்கு. அதனால உன்னை எவன் சரணாகதி செய்கிறானோ, என் மூலமாக என்னை புருஷகார பூதையாக கொண்டு உன்னை யாரு பற்ற வருகிறானோ அதையே அவனுக்கு ஒரு விளக்கா கொண்டு அவனுடைய அபராதங்களை எல்லாம் பொறுத்து அவனை ஏற்றுக்கொள். உன்னை தேடி யாரு வரலையோ அவன்கிட்ட அந்த சாஸ்திர மரியாதையை வச்சு அவனை தாழ்ந்த பிறப்புல தள்ளு, அவனுக்கு நரகத்தை கொடு. ஆனால் உன்னை அண்டி வந்தவர்களை நீ காக்க வேண்டும் சொல்லி
எல்லா அபராதங்களையும் அவனுக்கு பொறுப்பித்து சுவாதந்திரியத்தை குலைத்து வாத்சல்யாதி கருணை முதலான குணங்களை எல்லாம் கிளப்பி விட்டு நமக்கு புருஷகார பூதையாய் மாதாவாய் சுவாமி நியாமியாய் பிராப்பியாய் இருக்கும் என்று பிராட்டியை நினைத்திருப்பன். அதனால அகில ஜெகன்மாதரம் அஸ்பன் மாதரம் அப்பேற்பட்ட அந்த பிராட்டி நமக்கு புருஷகார பூதையா இருக்கா, ஒரு மாதாவா இருக்கா. சுவாமி சுவாமினியாய் அவ சுவாமினியா இருக்கா. அந்த எம்பெருமானுக்கு பத்தினியா இருக்கா. அவ சுவாமி இவ சுவாமினி. அப்பேற்பட்ட பிராப்பியா இருக்கா. அவனும் நமக்கு பிராப்பியம்தான். எம்பெருமான் தான் நமக்கு பிராப்பிய வஸ்து. அதுல கொண்டு சேர்க்கிற அந்த செயல் பிராட்டிட்ட இருக்கு. அதனால அவனுக்கும் அந்த பிராப்பியத்துவம் உண்டு என்று பிராட்டியை நினைப்பான் அப்படின்னு சொல்லி இந்த நவரத்ன மாலையில கடைசியா அந்த 4 பேர் வைபவத்தையும் விளக்கமா சொல்றார் பிள்ளைலோகாச்சாரியார். அப்படி இந்த நால்வருக்குள்ளே பெரிய பிராட்டியாருக்கு அமைந்த அந்த விசேஷ தன்மையை கருதி அவளை பற்றின இந்த 4 ஸ்லோகங்கள். இப்படியாக நாயனாராச்சான் பிள்ளை அவதாரிகை, பெரியவாச்சான் பிள்ளை அவதாரிகை, ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அவதாரிகை, இந்த 4 அவதாரிகையில இன்னும் நிறைய விசேஷார்த்தங்கள் இருக்கு. அதை இன்னும் பெரிய பெரிய வாட்டெல்லாம் கேட்டு அந்த அர்த்த விசேஷங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி இப்படி அந்த பெரியவாச்சான் பிள்ளை திருவிழி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி, நாயனார் ஆச்சான் பிள்ளை திருவிழி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி, ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருவிழி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி, ஆளவந்தாருடைய திருவிழி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி, பெரிய பிராட்டியார் திருவிழி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி, இப்படி இந்த வாக்கியங்கள் வியாக்கியானமாக அமைந்த இந்த வாக்கியங்களை எல்லாம் அரியன் ஒரு தரம் வாசித்து யதாமதி யதா அவகாசம் உங்களுக்கு அந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கேன். அதுல உங்களுக்கு எல்லா விதமான அர்த்தங்களும் ருச்சிக்குமானு தெரியாது. எவ்வளவு ருச்சியா இருந்ததோ அத்தனைக்கும் அந்த காதுகளை கொடுத்த உங்கள் தொடி தாமரைக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. அதே திருநடிக்கு பண்ணலாம். அப்படியே கரும்பை பிழிஞ்சி சக்கையா எல்லாத்துக்கும் இப்படி சாரம் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோங்க சொன்னோம். அதை ரொம்ப அழகா நாங்க ரொம்ப அனுபவிச்சு சிரவணம் பண்ணோம் சொன்னோம். உண்மையிலே இந்த